வெல்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் மோட்டிவ் ஃபார் ஹாப்பி லைஃப் அப்படின்ற என்னோட இந்த யூடியூப் சேனலில் இது 2வது வீடியோ. ஒரு தாயோட அன்பும் ஆதரவும், அவ தன் குழந்தை மேல் வச்சிருக்க அசைக்க முடியாத நம்பிக்கையும், அந்த குழந்தையை எந்த அளவுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருது அப்படின்றத எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி மூலமா பார்ப்போம். ஒரு நகரத்துல ஒரு தாயும் தந்தையும் தன் 5 பிள்ளைகளோட ரசிச்சுட்டு இருந்தாங்க. முதல் 4 பிள்ளைகளும் நல்ல சுறுசுறுப்பானவங்க, நல்லா படிப்பாங்க. ஆனா தலைக்கணமும் அகங்காரமும் அகம்பாவும் ரொம்ப ஜாஸ்தி. தான்றது ரொம்ப இந்த 4 பிள்ளைகளுக்கும் ஜாஸ்தி. ஆனா கடைசி பிள்ளை ரொம்ப நல்லவன், நாணயமானவன், அதே சமயம் அம்மா கிட்ட ரொம்ப பாசமானவன், ஆனா சோம்பேறி. இந்த 4 அண்ணன் தம்பிகளுக்குமே அந்த கடைசி மகனை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. எப்பொழுதுமே அவனை ஏதாவது குறை சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கிறதே வழக்கமா இருந்துச்சு. இதை பார்த்து இந்த தாயாருக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. இந்த புள்ளை இப்படி சோம்பேறியாவே இருக்கே, வாழ்க்கையில முன்னேறணும்னா சுறுசுறுப்பு ரொம்ப முக்கியமாச்சுன்னு எத்தனையோ அறிகுறிகளை இந்த பிள்ளைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தான். அவனும் சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால அது 1 நாள் 2 நாட்கள் ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் அப்படியே விட்டுடுவோம். இப்படியே காலங்கள் உருண்டோடியது. இந்த 4 பிள்ளைகளுமே நல்லா படிச்சு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. தாய் தந்தை அவங்களுக்கு உரிய வயசுல கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. இப்ப இந்த 4 அண்ணன் தம்பிகளுமே அம்மா அப்பா கிட்ட வந்து, அம்மா அப்பா, இத்தனை வருடம் நீங்க எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, இப்ப நாங்க நல்ல நிலைமையில சம்பாதிக்கிறோம், அதனால நீங்க எங்களோடவே வந்துருங்க, நாங்க உங்களை நல்லா பாத்துக்கிறோம், நாங்க வேலைக்காக வேற ஊருக்கு போறோம், எங்களோட வந்து நீங்க தங்கிடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதே சமயம் அவங்க தம்பி எங்கே விட்டுட்டு வந்துருங்கம்மா, அவன் ரொம்ப சோம்பேறி, பொறுப்பு இல்லாம இருக்கான், அவனை தனியா விடுங்க, அப்பதான் அவனுக்கு பொறுப்பு வரும்ட்டு தன் தம்பியை ரொம்ப உதாசீனப்படுத்தினாங்க. ஆனா அந்த தாய் அதுக்கு என்ன பதில் சொன்னா தெரியுமா? தம்பிகளா, நீங்கெல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு குடும்பம் இருக்கு, ஆனா என் சின்ன பிள்ளை இப்பதான் ஒன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் சோம்பேறியா இருந்தா கூட நல்லவன், எங்க மீது ரொம்ப பாசமா இருப்பான், என்னோட சின்ன பிள்ளை நல்ல நிலைமைக்கு சீக்கிரமாக வருவான்ற நம்பிக்கையும் பாசிட்டிவ் திங்கிங்கும் என் மனசுல நிச்சயமா இருக்கு. நிச்சயமாக ஒரு நாள் என் சின்ன பிள்ளை நல்ல நிலைமைக்கு வருவான். அதனால நான் என் சின்ன பிள்ளையோட தான் இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னான் அந்த தாய். ஏன்னா எப்பயுமே ஒரு தாய் எந்த குழந்தை வீக்கா இருக்கோ அந்த குழந்தையோட தான் இருக்க விரும்புவான். ஏன்னா அந்த குழந்தைய ஸ்ட்ராங் ஆக்கணும் இல்லையா? ஏன்னா தாயோடைய அன்புன்றது ஒரு பெரிய வரப்பிரசாதம், ஒரு பெரிய பிளெஸ்ஸுன்னே சொல்லலாம் லைஃப்ல. சோ இதையெல்லாம் கேட்ட இந்த 4 அண்ணன் தம்பிகளுக்கும் அம்மா மேல கோவம் இருந்தாலும் அப்பா அம்மாட்ட சரிம்மா சரிப்பா உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. தன்னோட ஊர்களுக்கு போய் வேலை நிமித்தமாக அவங்கவுங்க தன் குடும்பத்தோட வசிக்க ஆரம்பிச்சாங்க. அண்ணன் தம்பிகளுக்கும் தாய்க்கும் நடந்த இந்த கான்வர்சேஷனை கேட்டுட்டு இருந்த சின்ன பிள்ளைக்கு தாய் தன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா, எப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் திங்கிங் தன் தாய்க்கு தன் மேல இருக்கு அப்படின்னு ரொம்ப வெட்கமா போச்சு. ஏன்னா அம்மாவுடைய நம்பிக்கையை காப்பாத்துற அளவுக்கு நம்ம எந்த முயற்சியுமே செய்யலையே அப்படின்னு அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. நேரா தன் அம்மாட்ட வந்து, அம்மா நீ என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க, உன்னுடைய பாசிட்டிவ் திங்கிங் என்னை பத்தி எவ்வளவு உயர்வா இருக்கு, என்னை பத்தி நல்லா வருவேன் நீ நம்புற, ஆனா அதுக்கு நான் எந்த முயற்சியுமே செய்யலமா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, உனக்கு பிடிச்சதை செய்யணும்னு ஆசையா இருக்கு, ஆனா அதை எப்படி செய்யணும்னு தெரியலமா, எனக்கு நீதான் கைடன்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டான். உடனே அந்த தாய்க்கு ரொம்ப சந்தோஷம். தாயும் தந்தையும் உடனே அந்த சின்ன பிள்ளைகிட்ட, சரி கவலைப்படாது, நீ உன் தவறு உணர்ந்துக்கிட்டே அதுவே போதும், நாளையிலேருந்து நம்ம சின்னதா ஒரு இட்லி கடை இந்த வீட்லயே ஆரம்பிப்போம், அந்த சாப்பாட்டு கடையை நீதான் முழு பொறுப்பு எடுத்துக்கணும், நானும் அப்பாவும் உனக்கு எப்பயும் துணை இருப்போம், உனக்கு கைடன்ஸ் பண்ணுவோம், நீ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு உனக்கு வழி நடத்துவோம்னு சொன்னாங்க. அது போலவே அடுத்த நாள்ல இருந்து அவங்க ஒரு சிறு மூலதனத்துல ஒரு சின்ன சாப்பாட்டு கடையை அந்த வீட்டுல ஆரம்பிச்சாங்க. சின்ன பிள்ளை இப்ப கடுமையாக உழைக்க கத்துக்கிட்டான்.
ஏன்னா தன் அம்மாவை தான் நல்லா வச்சுக்கணும், நல்லா சம்பாதிச்சு அம்மா அப்பாவை காப்பாற்றணும். தன்னை நம்பி தன்னோடவே இருக்கிறதுக்கு அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் தன் மேல இருக்க நம்பிக்கையை அவங்க விடலை. அண்ணன் தம்பிலாம் தன்னை உதாசீனப்படுத்தினப்ப அம்மாவோட சப்போர்ட்டும் அந்த அன்பும் ஆதரவும் தான் நமக்கு பெரிய எனர்ஜியா இருந்தது. அப்படிப்பட்ட அம்மாவும் அப்பாவையும் நம்ம நல்லா வச்சுக்கணும்ட்டு சோம்பேறித்தனத்தெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு கடுமையாக உழைக்க ஆரம்பிச்சோம். முதல்ல கஷ்டமாகவே இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய பலன் காத்துட்டு இருக்குன்ற போது அதுல தன்னோட தாயோட சிரிப்பை பார்த்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. காலங்கள் ஓடியது. அந்த சின்ன சாப்பாட்டு கடை ஒரு ஹோட்டல் ஆச்சு. சில மாதங்கள் கழித்து பல பிரான்ச்சஸ் அவன் திறக்க ஆரம்பிச்சான். இப்போ ஒரு பெரிய ஹோட்டல் முதலாளியா இருந்தான். ஆனாலும் தன் தாயும் தந்தையும் சொல்லிக் கொடுத்த பாடங்களை அவன் மறக்கல. அதே சமயம் எங்கெங்கயோ வேற ஊர்களை வசிச்சுட்டு இருந்த அண்ணனுக்கும் தம்பிக்கும் இதுலேருந்து ஒரு பாடம் தெரிஞ்சது. யாரையுமே நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. ஒரு தாயோட அன்பும் ஆதரவும் தன் பிள்ளை மேல அவ வச்சிருக்க நம்பிக்கையும் அந்த பாசிட்டிவ் திங்கிங்கும் எவ்வளவு பெரிய பவர். தன் தாயோட அன்பும் ஆதரவும் தன்னோட தம்பி எந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு, எவ்வளவு உயர்வான நிலைமைக்கு அவனை இன்னைக்கு லைஃப்ல கொண்டு வந்திருக்குன்னு பார்த்து அவங்களாம் ஆச்சரியப்பட்டாங்க, ரொம்ப பெருமைப்பட்டாங்க. தன்னோட தவறை உணர்ந்து தம்பிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க. தம்பி, நீ எங்களை மன்னிச்சிடு, உன்னை நாங்க ரொம்ப குறைவா மதிப்பிட்டுட்டோம்டா, நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கலாம், ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கலாம், சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு அப்பா அம்மா கிட்டையும் மன்னிப்பு கேட்டாங்க, தம்பிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டாங்க. இப்ப எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம். வாழ்க்கையில உறவுகள் ரொம்ப முக்கியம். ஆனா இதுல அம்மான்ற இந்த உறவு ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய பிளெஸிங்ஸ். அம்மாவுடைய அன்பும் ஆதரவும் நம்பிக்கையும் கிடைக்கிறது ஒரு பெரிய பிளெஸிங். அதே சமயம் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது ஒரு குழந்தையோட கடமை. அம்மாவுடைய தாட்ஸ், அந்த பாசிட்டிவ் திங்கிங்க்கு, தன் குழந்தைய பத்தி ஒரு நல்ல பாசிட்டிவ் திங்கிங்க்கு எவ்வளோ பெரிய பவர் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்ஸோட ஸ்டோரிஸோடு உங்களை அகெயின் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.